தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரீசெண்டாக நம்ம அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் மற்றும் இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டுடைய பேர் எப்போயுமே வந்து இருக்கும். அது என்னன்னா ரியல்மி தான். ஸோ இந்த ரியல்மி போன வருஷம் எக்கச்சக்கமான மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே வகையில் இந்த ஜனவரி மாதத்திலிருந்தும் அவங்க திரும்ப ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இப்போ ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி 5i அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய விலை 8000 ரூபாய். இந்த 8000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே எப்படி இருக்குது? பிகாஸ் ஏற்கனவே ரியல்மி 5, 5s மற்றும் 5 Pro அப்படின்றது போலலாம் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததா 5i லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல அப்படி என்னதான் வித்தியாசமா இருக்கு? கேமரா சாம்பிள்ஸ்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்க போறேன். சோ தவறாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அதே 5i எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கு. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி டிபியூ கேஸ் கொடுக்கல. ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். பிகாஸ் எல்லா மொபைலையும் இது வரைக்கும் லான்ச் பண்ணி எல்லாத்துலையுமே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி கொடுக்கல. அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு மொபைல் இருக்கு. மொபைலுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் டிசைன் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்கறதுக்கு அந்த கிரீன் கலர், அதுவும் கொஞ்சம் ஷேட்லாம் விழுந்ததுன்னா கொஞ்சம் ரேஸ் மாதிரி தெரியுது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் தான், பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் ரிட்ஜஸ் எல்லாம் வந்து டெக்ஸ்சர்டு பேக் மாதிரி இருக்கு. சோ நல்லா இருக்கு. அடுத்தபடியாக நமக்கு 10 வாட்கான சார்ஜர் இருக்கு. மைக்ரோ யூஎஸ்பி கேபிளும் வந்து கொடுத்திருக்காங்க. ஆமா, டைப் சி கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி தான். இப்போ இந்த மொபைலுடைய பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க எப்பவும் போல. பட் இந்த பவர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டைல் ஃபீட்பேக் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. அதாவது சொல்ல போனால் உங்களுக்கு கிளிக் பண்ணுற அந்த ஃபீலே வந்து கொஞ்சம் வந்து சாஃப்டாக தான் வந்திருக்கு. கொஞ்சம் ஹார்ட் ஃபீல் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். பிகாஸ் எல்லா மொபைலும் அப்படி தான் இருக்கு. ரொம்பவே சாஃப்டான ஒரு ஃபீல் இருக்கு. பட் அக்யூரேட்டாக இருக்கு. பட் ஸ்டில் அந்த சாஃப்டான ஃபீல் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் பிளாஸ்டிக்கில் இருக்குது. அதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மேல் பகுதியில் எதுவுமே வந்து கிடையாது. இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து ட்ரிபிள் சிம் ஸ்லாட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 சிம்மும் போட்டுக்கலாம். மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ கீழ் பகுதியில் நமக்கு 3.5mm ஜாக் இருக்கு. பிரைமரி மைக்ரோஃபோன், மைக்ரோ USB போர்ட், அதே போல் ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. பின் பக்கமாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல டெக்ஸ்சர்டு கிரீன் கலரில் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. பில்ட் வந்து பார்க்கும்போது தெரியும் இது பிளாஸ்டிக் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கு. குவாட் கேமராஸ் வந்து பின் பக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. LED ஃபிளாஷும் இருக்கு. அதே போல ரியல்மி பிராண்டிங் லோகோவும் வந்து கொடுத்துருக்காங்க. முன் பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பர்வான 6.52 இன்ச்க்கான HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சின்னதா ஒரு வாட்டர் டிராப் நாச்சும் வந்து இதில் இருக்கு. சரி, இந்த மொபைலை ஃபர்ஸ்ட் டைம் பூட் அப் பண்ணிடலாம். அதே சமயத்தில் இந்த மொபைலுடைய குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். இந்த மொபைலில் நமக்கு Snapdragon 665 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. 1.8 GHz இது ஒரு ஆக்டா-கோர் ப்ராசர். ஸோ 4 கோர் வந்து 2.2 GHz-லயும் 4 கோர் 1.8 GHz-லயும் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு பவருக்கும் சரி பேட்டரிக்கும் சரி கண்டிப்பாக வந்து இது நல்லா இருக்கும். அதே மாதிரி இதில் 4GB RAM 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரியும் இருக்கு. ட்ரிபிள் சிம் ஸ்லாட்ஸும் இருக்கு. இதில் வைட் ஒன் L3 சப்போர்ட் தான் வந்து இருக்கு. HD+ டிஸ்பிளே தான். ஸோ அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. அதே போல இதில் FM ரேடியோ சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பூட்டப்ல நமக்கு 64GB 51.5GB ஃப்ரீ ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ப்ளோட்வேர்ஸ் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து இருக்கு. பட் இப்போதைக்கு இதில் பார்த்தீங்கன்னா கலர் OS 6.0.1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த UI தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு Android 9 மேலே. பட் மேபி சீக்கிரமாக வந்து ரியல்மி UI அப்படின்ற அந்த UI வந்து இதில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. கலர் UI எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். கொஞ்சமாக ட்ரிம் டவுன் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஆக்சிஜன் OS அதாவது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டோடைய அந்த ஃபீல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் இல்லை. பட் இப்போதைக்கு இதுதான் இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கும், இதில் ஆட்ஸ் இருக்கான்னு கேட்பீங்க. பட் நான் இப்போ தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் ஆட்ஸ் எதுவும் பார்க்கல. பட் வரும் அப்படின்றது கண்டிப்பாக நானும் வந்து எதிர்பார்க்குறேன். மேபி ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணுறதும் எப்படின்றத நம்ம ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். கேமரான்னு பார்க்கும்போது இதில் 12 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் லென்ஸ், இன்னொரு 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட், இன்னொரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. ஸோ மொத்தமாக 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட. முன் பக்கமாக பார்க்கும்போது நமக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்காக f2.2 அப்பச்சர் சைஸ்ல. ஷட்டர் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வேகமாக தான் இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட வந்து ரொம்ப வேகமாக தான் இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும் போதும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுது. அதே சமயத்தில் இதில் நான் கிளிக் பண்ண ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும் போது இமேஜஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லதாக வந்து வந்திருக்கு. செல்ஃபி இமேஜஸும் பார்க்கறது ஓரளவு ஓகேவா இருக்குது. பட் கலர்ஸ் கொஞ்சம் மாறுற மாதிரி தான் தெரியுது. பட் நான் இன்னும் இன்டெப்த்தாக டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த கேமரா உண்மையிலேயே எப்படி இருக்குன்றதை நம்ம ரிவ்யூ போடுறதுக்குள்ளாக வந்து சொல்கிறேன்.
என்னுடைய ஆன்சர் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா மொபைலை கையில் பிடிக்கிறதுக்கு 5000 mAh பேட்டரி இருந்தாலும் 195 கிராம் தான். ஸோ ரொம்ப ஹெவியாக தெரியல. அதே போல் டெக்ஸ்சர்டு பேக் கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கு. அதுவும் இந்த டிசைன் முன்ன இருந்ததை விட எனக்கு இந்த டிசைன் கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லும். அதுவும் ஸ்பெஷலி இந்த கிரீன் கலர் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கையில் பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கு. அதே போல் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மற்ற ரியல்மி டிவைசஸ் கம்பேர் பண்ண இதோடைய டிஸ்பிளே கொஞ்சம் பிரைட்னஸ் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்லேயும் ஓரளவுக்கு வந்து யூஸபுளாக இருக்கு. ஆனால் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக சன்லைட்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் வந்து சஃபர் ஆகுவீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் வந்து நார்மலாக தான் வந்திருக்கு. ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காம இருக்க பட்சத்தில் ஓகேவா இருக்கு. ஸோ கொஞ்சம் மஃபல்டாக தான் இருக்கும். அதே சமயத்தில் இந்த கேமராவுடைய சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கூடவே இந்த மொபைல் மெயினான ஒரு விஷயம் என்னன்னா 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி. இந்த 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் ஹெவி யூசேஜ்லேயே வரணும். இன்னும் நீங்கள் கொஞ்சம் மாடரேட் யூசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 நாட்கள் வரணும். அதே போல் Snapdragon 665 ப்ராசஸர் டே டு டே லைஃப்பில் நீங்கள் 4GB RAM கேப்பபிலிட்டிஸோட சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ஸை ஸ்விட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன கேம்ஸை நீங்கள் மாடரேட் செட்டிங்ஸில் பப்ஜி கூட விளையாட முடியும். பட் மாடரேட்டில் மட்டும்தான் விளையாட முடியும். அந்த மாதிரிலாம் விளையாடும் போது எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. பிகாஸ் இதில் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 1,70,70,000 அப்ராக்சிமேட்டா வந்து அந்த ஸ்கோருக்கு கீழே மேலே வந்து வரும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது இதெல்லாமே ஓரளவுக்கு வந்து நீட்டாக இருக்குது. பட் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல மொபைலாக தான் வந்து தெரியுது. உங்களுக்கு எனக்கு மெட்டல் ஃபினிஷிங் இதெல்லாமே எதுவுமே தேவை கிடையாதுப்பா, ஆனால் பேட்டரி மட்டும் செம்மையாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில், கலர் வைஸ் உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் ஆட்ஸை நீங்கள் ஆஃப் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த மொபைல் கண்டிப்பாக ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைலாக தான் இருக்கும். பட் இது என்னுடைய ஃபுல் ரிவ்யூ கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஜஸ்ட் என்னோட ஆன்சர் ரிவ்யூ மட்டும் தான். ஒரு அன்பாக்சிங்கோட நான் சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒருவேளை இதை வாங்குறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபுல் ரிவ்யூ சீக்கிரமா ஒரு அடுத்த 10 நாட்களில் நான் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்புறமா வாங்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவெடுங்க. பட் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காம லைக் கொடுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேற ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வள டெக்னாலஜி.